at the great Bible truths. Right now we are looking at the truth concerning man. All that the Bible teaches concerning man is going to be taught here in the next few weeks. We have already taught quite a few weeks on this subject. Said that everything that can be said about man is stated in terms of three great truths in the scriptures. The entire Bible truth concerning man can be put in three truths. One, that he was made in the image of God. Secondly, he is uniquely made, so that he is made as spirit, soul and body. Thirdly, he is made to be free. Everything about man fits into one of these 3 points. The thing about these 3 truths is this, that these are the three truths that are missing in any of the worldly philosophies and understandings concerning man. இந்த 3 சத்தியங்களை குறித்த விசேஷம் என்னவென்று சொன்னால், மனிதனை குறித்த இந்த உலகத்திலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த கருத்துக்கள் எதிலும் இந்த 3 கருத்துக்கள் காணப்படுவதில்லை. Nobody says he is made in the image of God. யாருமே மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதில்லை. No textbook on anthropology will say that. அல்லது மனிதனை குறித்த படிப்பு இருக்கிறதே, அந்த எந்த புத்தகத்திலும் இதை பார்க்க முடியாது. No textbook will say that he is spirit, soul and body. மனிதன் ஆவி ஆத்மா சரீரமாய் இருக்கிறான் என்று எந்த புத்தகத்திலும் காண முடியாது. And they truly do not understand that man is a free being. அது மட்டுமல்ல, மனிதன் சுதந்திரமுடையவனாய் இருக்கிறான் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Because the world does not properly understand man, the world is unable to do anything for man and help man in a real way. இந்த உலகம் மனிதனை சரியாய் புரிந்து கொள்ள முடியாதனால தான் மனிதனுக்கு சரியான விதத்திலே இந்த உலகத்தினால உதவி செய்ய முடியவில்லை. If you want to know about man, you got to come to the creator who made man and learn about man. மனிதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனிதனை சிருஷ்டிகர்த்தராகிய அவரிடத்திலே வந்துதான் அவனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். And when you understand the purpose for which God made man, then only there can be a fulfillment in man. தேவன் மனிதனை என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொள்ளும்போதுதான் வாழ்க்கையிலே நிறைவு உண்டாயிருக்க முடியும். That is what we have been trying to do. இதைதான் நாம் செய்ய முயற்சித்து வருகிறோம். Trying to talk about the purpose that God had in mind for the creation of man. மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். I say man, mankind I mean. மனிதன் என்று நான் சொல்லும்போது மனு வர்க்கத்தை குறிப்பிடுகிறேன். I've been showing you that the book of Genesis chapter 1, even though it's the beginning of the Bible, it is not the real beginning. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தான் வேதத்தின் ஆரம்பமா இருந்தாலும் கூட உண்மையான ஆரம்பம் அது அல்ல என்பதை தான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். Genesis 1 simply tells us how God made the heaven and earth and he made man. தேவன் எவ்வாறு வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், மனிதனை எவ்வாறு உண்டாக்கினார், அதை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். But before God made man, God was doing something else. ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக எதையோ செய்து கொண்டிருந்தார். God was there before Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே தேவன் இருக்கிறார். So though the Bible's first chapter is Genesis 1, that is not the real beginning. ஆகவே வேதத்தின் முதல் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருந்தாலும் கூட உண்மையான ஆரம்பம் அதல்ல. Because God was purposing, predestining, that is thinking about man's destiny. அதாவது தேவன் முன்னரே திட்டமிட்டு மனிதனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று முன்கூட்டியே தீர்மானித்து, there was predestination, there was foreknowledge and all of that before Genesis 1 happened. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் உண்டாவதற்கு முன்னாலேயே தெரிந்து கொள்ளுதல் இருந்தது, முன்குறிக்கப்படுதல் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. Choosing happened before Genesis 1. தெரிந்து கொள்ளுதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே நடைபெற்றது. Predestination is something that happened before Genesis 1. முன்குறித்தது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலேயே நடைபெற்றது. And I showed you where the various portions of scriptures where we have the information that belongs to the place before Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே இருக்க வேண்டிய தகவல்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். I showed you how Ephesians chapter 1 belongs to a place before Genesis 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலே இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நான் காண்பித்தேன். What was God doing before he made the world? தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் முன்னர் என்ன செய்து கொண்டிருந்தார்? What was God doing before he made man? மனிதனை உண்டாக்கும் முன்னர் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? Genesis 1 starts with it, but what was he doing before that? ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலே தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? Ephesians chapter 1 verse 4 says this. எபேசியர் 1:4 இப்படி சொல்லுகிறது. Just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. When did he choose us? எப்போது நம்மை தெரிந்து கொண்டார்? Before the foundations of the world were laid. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மை தெரிந்து கொண்டார். Not only did he choose us, he predestined us. The next verse says. அவர் நம்மை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, 6ஆம் வசனம் சொல்லுகிறது நம்மை முன்குறித்தார் என்று. And these things, choosing and predestination and all of these things, took place before God made man. தேவன் மனிதனை உண்டாக்கும் முன்னரே இந்த தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்தல் எல்லாமே நடந்து விட்டது. So we've been trying to understand these things. ஆகவே இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். Only if we understand what God was thinking before he made man, we can understand why God made man. தேவன் மனிதனை உண்டாக்கும் முன்னர் என்ன எண்ணினார் என்பதை புரிந்து கொண்டால்தான் ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். I already spoke about how God is a God of love. ஏற்கனவே நான் சொன்னேன் எவ்வாறு தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறார் என்று. So everything proceeds out of this nature of love. ஆகவே எல்லாமே அவருடைய அன்பின் சுபாவத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. Love needs company. அன்புக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகிறது. Love needs someone to pour love into. அன்பு என்று சொன்னால் அந்த அன்பை பொழிவதற்கு இன்னொரு ஆள் தேவை. That is why this one God exists as three persons. ஆகவே தான் இந்த ஒரு தேவன் மூன்று நபர்களாக இருக்கிறார். That is why in Christianity we believe in Trinity. ஆகவே தான் கிறிஸ்தவத்திலே திரித்துவத்தை நாம் நம்புகிறோம். The Bible speaks about it. வேதம் அதை குறித்து பேசுகிறது. Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறது. Because God is love, there has got to be communication, there has got to be the giving of love. For that there needs to be an object of love. தேவன் அன்பா இருக்கிறபடினாலே அந்த அன்பு இன்னொரு மேல் காட்டப்பட வேண்டும், அன்பின் பரிமாற்றம் இருக்க வேண்டும். And I showed you how this God of love had a son. எப்படி இந்த அன்பின் தேவன் ஒரு குமாரனை உடையவனாய் இருந்தார் என்பதை Bible calls him the first begotten son. வேதம் ஒரே பேரான குமாரன் என்று அவரை அழைக்கிறது. The Bible calls him the word. அவரை வார்த்தை என்று வேதம் அழைக்கிறது. And the Bible calls him wisdom. வேதம் அவரை ஞானம் என்று அழைக்கிறது. In various ways he is called. அவர் பல்வேறு விதங்களாய் அழைக்கப்படுகிறார். In the beginning he was there with the Father. ஆதியிலே அவர் பிதாவோடு கூட இருந்தார். He made everything. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். Nothing was made without him. உண்டாக்கப்பட்ட எதுவுமே அவரால் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. God took pleasure in him. தேவன் அவரிலே களி கூர்ந்தார். God was pleased with him. தேவன் அவரிலே பிரியமாய் இருந்தார். Now this is the thing that we were exploring when we had to stop. கடந்த வாரம் இதை தான் பார்த்து கொண்டிருந்தோம், அப்பொழுது முடித்தோம். Now let's continue there. அங்கிருந்து நாம் தொடருவோம். Proverbs chapter 8. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். And let me read to you from verse 22. 22 இலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். Proverbs 8 verse 22. நீதிமொழிகள் 8:22. But before that let me ask you to remember 1 Corinthians 1:30 or 31 in Tamil. அதுக்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 1:31 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். What does 1 Corinthians 1:30 say? 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்கிறது? Christ is made unto us wisdom. கிறிஸ்து நமக்கு ஞானம் ஆனார் என்று சொல்கிறது. Christ is wisdom, in other words. அதாவது கிறிஸ்து தான் ஞானம். Christ became our wisdom. கிறிஸ்து நம்முடைய ஞானமானார். And in Proverbs you will read about this wisdom, this person who is called wisdom. நீதிமொழிகளிலே ஞானம் என்று அழைக்கப்படுகிற இந்த நபரை நாம் காண முடிகிறது. All of a sudden the book of Proverbs takes a new dimension and calls wisdom as a person. திடீரென்று நீதிமொழி புத்தகம் இன்னொரு கோணத்துல போய் இந்த ஞானத்தை ஒரு நபர் என்று அழைக்கிறது. Just like Paul had a revelation of Christ before creation. எப்படி சிருஷ்டிப்புக்கு முன்னாலே இருந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு உண்டாயிற்றோ, the same way Solomon had a revelation concerning Christ who was there before creation. அதே போல சிருஷ்டிப்புக்கு முன்னாலே இருந்த கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு சாலமோனுக்கு உண்டாயிற்று. The name Jesus was not available to Solomon. இயேசு என்ற அந்த நாமம் சாலமோனுக்கு கிடைக்கவில்லை. He doesn't know that name. அந்த நாமத்தை அவன் அறியாதிருந்தான். So he calls this person that he had a revelation about as wisdom. ஆகவே இந்த நபரை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டானே அவரை இவன் ஞானம் என்று அழைக்கிறான். And listen to this. இதை கவனியுங்கள். The Lord possessed me at the beginning of his way before his works of old. 22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். I have been established from everlasting, from the beginning, before there was ever an earth. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். When there were no depths, I was brought forth. When there were no fountains abounding with water, before the mountains were settled, before the hills, I was brought forth. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும்
while as yet he had not made the earth or the fields or the primal dust of the world. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னு நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். When he prepared the heavens, I was there. When he drew a circle on the face of the deep. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும், when he established the clouds above, when he strengthened the fountains of the deep, உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றை அடைத்து வைக்கையிலும், when he assigned to the sea its limits so the waters would not transgress his command, when he marked out the foundations of the earth. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். You see, wisdom says he was there. ஞானம் சொல்லுகிறது அவர் அங்கே இருந்தாராம். Wisdom is speaking here. He says, I was there before the world was made. ஞானம் சொல்லுகிறது, ஞானம் பேசுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாலே நான் இருந்தேன். Before the mountains, before the hills, before the boundaries were set for the waters, before any of these things were created, I was there. மலைகளுக்கு முன்னாலே, குன்றுகளுக்கு முன்னாலே, வானங்களுக்கு முன்னாலே, சமுத்திர எல்லைகளை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இருந்தேன். I was there before anything, he says. எதுவும் இருக்கிறதுக்கு முன்னாலே நான் இருந்தேன். Then in verse 30 he says something very wonderful. 30 வசனத்தில் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். Then I was beside him as a master craftsman, and I was his daily delight, rejoicing always before him. நான் அவர் அருகே எல்லாவற்றையும் அற்புதமாய் சிருஷ்டிக்கிறவனாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். Now listen to that. இத கவனிங்க. I was a master craftsman, he says. சொல்ல கை தேர்ந்த ஒரு சிற்பாசாரியை போல இருந்தேன். That is what John says when he says, by him and without him, by him was everything made and without him nothing was made. இதைதான் யோவான் சொல்லுகிறார், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று. But not only was he the creator, the wisdom, Christ was the creator, it says that he was daily God's delight. ஞானமாகிய கிறிஸ்து சிருஷ்டிகர் என்று நீங்க சொல்வது மட்டுமல்ல, அவர் நித்தம் தேவனுடைய மனமகிழ்ச்சி என்று நீங்க சொல்லுகிறது. So you see, the Son was the great delight of the Father throughout all eternity. ஆகவே நித்தியமாய் குமாரன் தான் பிதாவுடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். Now we see that very clearly when he came into the earth as a man and was born as a man and grew up and pleased the Father in everything that he did. We see it in reality. இயேசுவான இந்த உலகத்திலே வந்து குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எல்லாவற்றிலும் அதை மெய்யாகவே நம்மால் காண முடிகிறது. We saw how he pleased the Father. அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார் என்பதை காண்கிறோம். Always did the will of the Father. எப்போதுமே பிதாவின் சித்தத்தை செய்தார். Spoke and did only what the Father would do. பிதா என்ன செய்தாரோ அதை தான் செய்தார். பிதா என்ன பேசினாரோ அதை தான் பேசினார். But that is 2000 years ago. அது 2000 வருஷங்களுக்கு முன்னே. But here it is talking about how he was pleasing the Father before the world ever began. ஆனால் இங்கே எவ்வாறு உலக தோற்றத்துக்கு முன்னரே அவர் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார் என்பதை குறித்து சொல்கிறது. That we cannot see in the Gospels. இதை சுவிசேஷங்களிலே நாம் பார்க்க முடியாது. He was pleasing the Father from all eternity. அவர் நித்தியமாய் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார். The Lord delighted in him. கர்த்தர் அவரிலே மனமகிழ்ச்சியாய் இருந்தார். He was God's delight. அவர் தேவனுடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தார். God was pleased with this son. இந்த குமாரனிலே தேவன் மிகவும் பிரியமாய் இருந்தார். God loved this son. தேவன் இந்த குமாரனில் அன்பு கூர்ந்தார். He was this only begotten son. ஏனென்றால் அவர் அவருடைய ஒரே பேரான குமாரன். He was the object of God's love. தேவனுடைய அன்பின் பாத்திரமாய் அவர் இருந்தார். Love poured its love out on the son. அன்பு அந்த குமாரன் மேல் தன் அன்பை எல்லாம் பொழிந்தது. God who is love poured his love. அன்பாய் இருக்கிற தேவன் தம்முடைய அன்பை பொழிந்தருளினார். This was the son. இவர்தான் குமாரன். Now listen to this. இதை கவனிங்க. Verse 32. 32. Now therefore listen to me, my children, for blessed are those who keep my ways. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Now he is switching modes. இப்போ வேற விதமா சொல்றாரு. He is a son. இவர் குமாரன். Now he is telling us, listen to me, my children. அவர் நமக்கு என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். I want to talk about how God not only had a son, God prepared a wife for the son and gave sons and daughters to the son so that he can have many sons and daughters who will please him, who will be his great delight every day. தேவன் தனக்கு ஒரு குமாரனை கொண்டிருந்தது மட்டுமல்ல, அந்த குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி அவள் மூலமாக அநேக குமாரத்திகளை அவர் பெற்று அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார் என்பதை சொல்ல போகிறேன். Listen to this. கவனியுங்கள். Hear instruction and be wise and do not disdain it. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். Blessed is the man who listens to me, watching daily at my gates, waiting at the posts of my doors. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Whoever finds me finds life and obtains favor from the Lord. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். He who sins against me wrongs his own soul. All those who hate me
love death. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று Now, சொல்லுகிறது. here is an indication as to why God desired to create mankind. ஏன் தேவன் மனு வர்க்கத்தை சிருஷ்டிக்க ஆர்வம் கொண்டார் என்ற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். Before there was the creation of man, there was God's son. மனிதர்கள் உண்டாக்கப்படும் முன்னரே தேவகுமாரன் He இருந்தார். was there from the beginning. அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். And he was a great delight to God. அவர்தான் தேவனுடைய மனமகிழ்ச்சியா இருந்தார். And because he was such a good son, and because he pleased him so much, God wanted to have many more sons. அவர் அவ்வளவு நல்ல குமாரனாய் இருந்து தேவனுடைய மனமகிழ்ச்சியா இருந்ததனாலே தேவன் இன்னும் பல குமாரர்களை பெற விரும்பினார். And it is for this reason that God began to desire to have children. இதற்காக தான் தேவன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்ப ஆரம்பித்தார். Mankind was created because God desired children. தேவன் பிள்ளைகளை விரும்பினதனாலே தான் மனு வர்க்கமே உண்டாக்கப்பட்டது. I told you how Jesus came to reveal that God is the Father. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, தேவன் பிதாவாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தவே இயேசு வந்தார் என்று. God didn't become the Father when Jesus came. இயேசு வந்தபோதுதான் தேவன் பிதாவானார் என்று கிடையாது. He was already the Father. Jesus came simply to reveal that he was the Father. ஏற்கனவே அவர் பிதாவாக தான் இருந்தார். அவர் பிதாதான் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார். So here is the Father's heart. ஆகவே இங்கே பிதாவின் உள்ளத்தை பார்க்கிறோம். We are looking at what happened before Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலே என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். Father delighting in his son. பிதா தம்முடைய குமாரனிலே மனமகிழ்கிறார். Father wanting more sons so that he can pour more of his love on more of his sons. பிதா தம்முடைய அதிகமான அன்பை அதிகமான பிள்ளைகள் மேல் பொழியும்படி அதிக குமாரர்களை விரும்புகிறார். You see, the thing that made God desire to create you is Jesus. தேவன் உங்களை சிருஷ்டிக்கும்படி ஆசைப்பட்டதுக்கு காரணமே இயேசுதான். Jesus is the reason for your being. நீங்கள் இங்கே இருப்பதற்கு காரணமே இயேசுதான். Because God saw Jesus, he wanted many more like him. தேவன் இயேசுவை கண்டதனாலே தான் அவரைப் போல இன்னும் பலர் வேண்டும் என்று விரும்பினார். Amen. ஆமென். Now you love Jesus a little better. இப்போது இயேசுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு கூறுவீர்கள். Because he is the reason for your being. ஏனென்றால் நீங்கள் இருப்பதற்கு காரணமே அவர்தான். If he was not like what he was, we would never have come into the scene. இயேசு அப்படிப்பட்டவராய் இல்லாதிருப்பார் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்க He முடியாது. is the one that is the reason for our being. நாம் இங்கே இருப்பதற்கு காரணமே இயேசுதான். Now with this in mind, let us look at the creation. இதை மனதிலே கொண்டிருப்போம். இப்போ சிருஷ்டிப்பை கவனிப்போம். Now we go to Genesis 1. இப்போ ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் செல்வோம். We talked about what happened before Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முன்னாலே என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். Before the beginning, what happened? ஆரம்பத்துக்கு முன்னாலே என்ன நடந்தது? Now we go to the beginning of the creation. இப்போது சிருஷ்டிப்பின் ஆரம்பத்துக்கு செல்வோம். After having predestined and after having chosen us and after having had a purpose for us in his mind, then God began the beginning. நமக்காக ஒரு நோக்கத்தை கொண்ட பிறகு, நம்மை தெரிந்து கொண்ட பிறகு, நம்மை முன்குறித்த பிறகுதான் தேவன் அந்த ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறார். So Genesis 1 begins after the purposes were fully formed and was in the mind of God. ஆகவே நோக்கங்கள் எல்லாம் முழுமையாய் தேவனுடைய மனதிலே வந்த பிறகுதான் ஆதியாகமம் முதலாம் அதிகாரமே ஆரம்பமாகிறது. Then it says, in the beginning God created the heaven and earth. அதன் பிறகுதான் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் Why சிருஷ்டித்தார். was everything created? ஏன் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது? Since God wanted man, why didn't he just simply go ahead and create man? தேவன் மனிதனை விரும்பினதனாலே ஏன் மனிதனை முதலாவது உண்டாக்கி விடக் கூடாது? It is really man that God wanted. தேவன் விரும்பினது மனிதன்தான். Then why is he starting to create everything else? அப்படி இருக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் ஏன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்? It is God, it is man that is the desire of God's heart. தேவனுடைய இருதயம் விரும்பினது மனிதனை தான். Then why can't he just go ahead and create man whom he wanted in the first place? பிறகு ஏன் அவர் விரும்பின மனிதனை முதலாவது அவர் சிருஷ்டிக்கவில்லை? Why did he just go ahead and make man? ஏன் மனிதனை அவர் நேரடியாக Why உண்டாக்கவில்லை? is he going through the process of making this great creation of all other things, sun, moon and the stars? ஏன் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் போன்ற மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வேண்டும் முதலாவது? Animal life, vegetation and mountains and the seas. மிருக ஜீவன்கள், செடி கொடிகள், மலைகள், கடல்கள் என்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். All kinds of things. எல்லா விதமான காரியங்களையும் Why உண்டாக்கினார். create all these things when all that he wants is man? மனிதன் தான் அவருக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்க God வேண்டும்? doesn't want all these things. தேவனுக்கு இவைகள் எல்லாம் தேவையில்லை. Then why did he create these things? அப்படி இருக்கும்போது ஏன் இவைகள் எல்லாம் உண்டாக்கினார்? I will tell you once again, my friend. மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, God does nothing without a purpose. தேவன் நோக்கமின்றி எதையுமே செய்வதில்லை. Everything that we see in this world is created for a purpose. இந்த உலகத்தில் நாம் காண்கிற ஒவ்வொன்றுமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டவை. So why did he create the earth? ஆகவே ஏன் பூமியை உண்டாக்கினார்? Because he wanted man. அவர் மனிதன் வேண்டும் என்று விரும்பினார். And because man needs an earth. அந்த மனிதனுக்கு ஒரு பூமி தேவையா இருந்தது. That is why he created the earth. ஆகவே தான் இந்த பூமியை அவர் உண்டாக்கினார். That is why he created the sun, moon and the stars. ஆகவே தான் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினார். Isn't that something? ஆச்சரியமா இருக்குல்ல? Now you can't think of yourself as very low ஆகவே anymore. நீங்க இனி உங்களை மட்டமானவளாய் எண்ணவே கூடாது. நான் எம்மாத்திரம் சொல்லக்கூடாது.
You can't say, what am I? I'm nothing. நான் எம்மாத்திரம் நான் ஒண்ணும் இல்ல இப்படி எல்லாம் சொல்ல கூடாது. Everything was created for man. எல்லாமே மனிதனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. God doesn't want mango trees. மாமரம்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. He's not eating mangoes. அவர் மாம்பழங்களை சாப்பிட்டுட்டு You and I are eating mangoes. நீங்களும் நானும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். God doesn't want the seas. தேவனுக்கு இந்த சமுத்திரங்கள் தேவையில்லை. God doesn't want anything else. தேவனுக்கு வேற எதுவும் தேவையில்லை. God wants man. தேவனுக்கு மனிதன் தான் தேவை. And man needs all these things. மனிதனுக்கு தான் இவைகள் எல்லாம் தேவை. So when God created everything as he did from the beginning of Genesis 1 verse 1 and all the way through for the 6 days he created everything that he created with a purpose of man in mind. ஆகவே தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6 நாட்களை உண்டாக்கினாரே அந்த எல்லா சிருஷ்டிகளுமே மனிதனை தன்னுடைய மனதிலே கொண்டவராக தான் சிருஷ்டித்தார். Man was chosen before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னாலே மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டான். And the foundations of the world were designed for man to accommodate man, to facilitate man. மனிதன் வாழ்வதற்காக மனிதன் வசிப்பதற்காக தான் இந்த பூமியே உண்டாக்கப்பட்டது. Before the foundation of the world man was chosen. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டான். Then what kind of a world will be there for this man was chosen? அதன் பிறகு இந்த மனிதன் இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு பூமி தேவை என்பது அது தெரிந்து கொள்ளப்பட்டது. Man is the reason that the world is. இந்த உலகம் இருப்பது காரணமே மனிதன் தான். Man is the reason for the sun, moon and the stars. இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு காரணமே மனிதன் தான். Man is the reason for the mountains, for the oceans, for everything. மலைகள் கடல்கள் எல்லாவற்றுக்கும் காரணமே மனிதன் தான். Everything exists for man. எல்லாமே மனிதனுக்காக தான் இருக்கிறது. Man needs it, therefore it exists. மனிதனுக்கு தான் இதெல்லாம் தேவை. ஆகவே தான் இதெல்லாம் It's இருக்கிறது. all made for man. எல்லாமே மனிதனுக்காக That உண்டாக்கப்பட்டது. is why when everything was made, they all had to wait for naming ceremony until man appeared. ஆகவே தான் எல்லாமே உண்டாக்கப்பட்ட பிறகு மனுஷன் வர வரைக்கும் பெயர் வைக்கப்படாமல் அப்படியே இருந்தது. Because he is the authority. For him only it's made. God said, you call these things whatever you want to call it. You are going to have it. It's yours. அவன் தான் அதிகாரி. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் உன்னுடையது. ஆகவே நீ என்ன பேர் வைக்கிற வச்சுக்கோன்றார். That's why God didn't make man first. ஆகவே தான் தேவன் முதலாவது மனிதனை உண்டாக்கவில்லை. Because he wanted to create everything that man would need first and then make man. ஏனென்றால் மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் முதலாவது உண்டாக்கி விட்டு அதன் பிறகுதான் மனிதனை உண்டாக்க விரும்பினார். That is why God said in Genesis chapter 1 verse 26. ஆகவே தான் ஆதியாகமம் 1:26 தேவன் சொல்லுகிறார், Let us make man in our image. நம்முடைய ரூபத்தின்படி சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக. Now this is a great project that God had in mind when he said let us make man in our image. மனிதனை நம்முடைய சாயலாக உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னபோது ஒரு பெரிய திட்டத்தை See, I வச்சிருக்கிறார். already told you that the first truth about man is that he is made in the image and நான் likeness of ஏற்கனவே God. உங்களுக்கு சொன்னேன், மனிதனை குறித்த முதலாவது சத்தியமே அவன் தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான் So we're going என்பது. to see more of that right now. இப்போது அதை குறித்து அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். So God says let's make man in our image. ஆகவே தேவன் சொல்கிறார், மனிதனை நம்முடைய சாயலிலே உண்டாக்குவோமாக. God wanted to make man for himself. தேவன் மனிதனை தமக்காக உண்டாக்க விரும்பினார். God had a purpose. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. Turn with me to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் செல்வோம். The famous verse that we often quote. நாம் அடிக்கடி சொல்லுகிற ரொம்ப பிரபலமான வசனம் அது. But how much do we understand that? ஆனா நாம் எந்த அளவுக்கு அதை புரிந்து How much do கொண்டிருக்கிறோம்? we understand the wonder of that verse? அந்த வசனத்து எவ்வளவு அற்புதமானது என்பதை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Verse 28. 28ஆம் வசனம். And we know that all things work together for good to those who love God. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். But let's read it fully. முழுசா வாசிப்போம். We know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. To whom does all things work together for good? யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது? To those who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. See, there is the purpose that is entwined in success. வெற்றியிலே நோக்கம் பின்னி பிணைந்திருக்கிறது. Everything will work together for good. Everything will work out because you are called according to his purpose. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்க, ஏனென்றால் நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You cannot have happiness without purpose. நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷம் இருக்க You முடியாது. cannot have success without purpose. வெற்றி நோக்கம் இல்லாமல் வெற்றி இருக்க முடியாது. Unless you are living for the purpose and you are existing for the purpose for which you were made, you cannot find true fulfillment. எந்த நோக்கத்துக்காக நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்துக்காக நீங்கள் வாழாவிட்டால் வாழ்க்கையிலே திருப்தியை காண முடியாது. So it is about that here Paul is saying. ஆகவே அதை பற்றி தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். Here is
is a man of great revelation. இங்க மாபெரும் வெளிப்பாட்டை பெற்ற He மனுஷன் is a man that understands what happened before Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னே என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டவர் He understands the great wisdom of God. தேவனுடைய மாபெரும் ஞானத்தை புரிந்து He கொண்டவர் understands the plan of the ages. இந்த காலாகாலமாய் இருக்கிற திட்டங்களை புரிந்து கொண்டவர் Understands God's purposes. தேவனுடைய நோக்கங்களை புரிந்து He has கொண்டவர் a revelation of God's mind. தேவனுடைய மனதை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவர் So he says, well, I know all things work together for good to those who love God and to those who are called according to his purposes. ஆகவே தான் சொல்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. This means that you are called for a purpose. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். That you love God means that you give yourself for that purpose and live for that purpose. நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த நோக்கத்துக்காக உங்களை ஒப்புக்கொடுத்து அந்த நோக்கத்துக்காகவே நீங்கள் வாழுகிறீர்கள். You love God enough to live and exist for his purpose. தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழக்கூடிய அளவுக்கு தேவன் மேல் அன்பு வைக்கிறீர்கள். So there is the purpose and there is your part in it where you love the purpose and embrace the purpose and live for the purpose. ஆகவே நோக்கம் ஒன்று இருக்கிறது. உங்கள் பகுதிக்கு நீங்கள் அந்த நோக்கத்தை பற்றிக்கொண்டு அதை அரவணைத்துக் கொண்டு அதற்காகவே நீங்கள் வாழுகிறீர்கள். Then all things are working together for good. அதன் பிறகு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. You can't just be living, as you like and do whatever you like and say everything will work out for good. உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்ல முடியாது. You see, Christianity is not a religion like that. கிறிஸ்தவம் என்பது இப்படிப்பட்ட ஒரு மதம் அல்ல. Where we say you come and everything will be all right when you come to Jesus. நீங்க வாங்க இயேசு கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே சரியா போய்டும் சொல்றது இல்ல. You come to our meeting and everything will be all right. அல்லது எங்க கூட்டத்துக்கு வாங்க எல்லாம் சரியா போய்டும் சொல்றது இல்ல. No. கிடையாது. We say come to Jesus. நாம என்ன சொல்றோம்? இயேசுவண்டை வாருங்கள். Give your life to Jesus. உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்க. You were made for God. நீங்கள் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். God wanted you. தேவன் தான் உங்களை விரும்பினார். You are living without him. நீங்கள் அவர் இல்லாமல் வாழுகிறீர்கள். You are living without knowing him. அவரை அறியாமல் வாழுகிறீர்கள். That's why you are unhappy. ஆகவே தான் சந்தோஷமே இல்லை. So come to him. ஆகவே அவரண்டை Come வாருங்கள். to God through Jesus Christ. இயேசுவின் மூலமாய் தேவனிடம் வாருங்கள். Find your place in the family. தேவனுடைய குடும்பத்திலே உங்கள் இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Become a son and a daughter of God. தேவனுடைய குமாரர் குமாரத்திகளை Be மாறுங்கள். washed from your sins. பாவங்களை கழுவப்படுங்கள். Live for God's purposes. தேவனுடைய நோக்கங்களுக்காய் வாழுங்கள். Get into the groove. அந்த நிலைமைக்கு வந்துருங்க. Get to your place. உங்களுடைய இடத்துக்கு வந்து விடுங்கள். Be there for what you are made for. எதற்காக உண்டாக்கப்பட்டீங்களோ அங்க இருங்க. You see, it is a total connection with purpose that is most important. நோக்கத்தோடு முற்றிலும் இணைந்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். It's not like, I pray for you and everything will be all right. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் எல்லாம் சரியா போடும் அப்படி கிடையாது. You have any problem, you come and I'll do something. பிரச்சனையை என்கிட்ட வாங்க நான் ஏதாவது பண்றேன். It's about you and God's purpose for you and why you are here and how you must be connected to him and you must walk with him. இது உங்களை குறித்தது, உங்களுடைய நோக்கத்தை குறித்தது. நீங்கள் தேவனோட வர வேண்டும், அவரோடு இணைந்து இருக்க வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும், அதை பற்றியது. Then all things work together for good. அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். That is what it is talking about. அது குறித்து தான் இந்த வசனம் What பேசுகிறது. is the purpose? நோக்கம் தான் என்ன? Because it says you are called according to his purpose. ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தின்படி நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. The very next verse gives us the purpose. அடுத்த வசனமே நோக்கம் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறது. Listen to this. For whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். That he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் अनेक சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டே. So what is the purpose? ஆகவே நோக்கம் என்ன? The purpose is that so that you may become a son like the firstborn that God has. தேவனுக்கு இருக்கிறாரே முதற் பேரானவர், அவரைப் போலவே நீங்களும் குமாரனாய் இருக்க வேண்டும். The purpose is this. நோக்கம் இதுதான். That you will become just like Jesus. இயேசுவை போலவே நீங்கள் இருக்க வேண்டும். That you will be a God pleaser. நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவராய் இருக்க வேண்டும். That you will be the delight of the Lord. நீங்கள் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். That you will not only delight in God but God will delight in you because you are such a pleasing son. நீங்கள் தேவனிலே மனமகிழ்வது மட்டுமல்ல, தேவனுக்கு மிகவும் பிரியமாய் நீங்கள் நடக்கிறபடினாலே தேவனும் உங்களில் மனமகிழ்கிறார். The purpose is so that you may be conformed to the perfect image of the son. குமாரனுடைய பூரணமான சாயலுக்கு நீங்கள் ஒப்பாக வேண்டும். அதுதான் நோக்கம். The great and grand purpose is that God may have many sons and many daughters who are just like that son about whom he is well pleased. தேவன் அந்த குமாரனிலே மிகவும் பிரியமா இருக்கிறாரே, அவரை போல अनेक குமாரர் குமாரத்திகள் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். Hello. Are you there? இருக்கீங்களா? That's what God is working out and I show you how he is working that out. தேவன் அதற்காக தான் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அதை எப்படி செய்யறான்னு காண்பிக்கிறேன். That's why he made you in the first place. இதற்காக தான் முதலாவது உங்களை உண்டாக்கின தேவர். When he said let us make man in our image, நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொன்னபோது he was talking about a process, ஒரு something that was going to begin as a project and that's going to be carried on. அதாவது ஒரு திட்டம் துவங்க போகிறது, அது தொடர்ந்து நடைபெறும் என்று அதை தான் அறிவிக்கிறார்.
Let's make man, he says. மனிதனை உண்டாக்குவோமாக என்கிறார். Let's do it. அதை செய்வோம். Let us make man in our image. நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோம். So that he will be like one of us. அப்போது அவன் நம்மிலே ஒருவரை போல இருப்பான். He will be like the first begotten son of the Father. பிதாவினுடைய ஒரே முதல் பேரான குமாரனை போல அவன் இருப்பான். Next verse 30 says. 30ஆம் வசனம் சொல்கிறது. Moreover, whom he predestined, them he also called. Whom he called, them he also justified. Whom he justified, them he also glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Now let me say this. இப்போ நான் இதை சொல்லட்டும். It's right there you understand why you were created. இங்கேயே நாம் புரிந்து கொள்ளலாம் ஏன் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை. Whom he predestined, them he called. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Between the predestination and calling is the creation. முன்குறிப்புக்கும் அழைப்புக்கும் இடையிலே தான் சிருஷ்டிப்பு இருக்கிறது. Amen. ஆமென். He predestined you, then only he made you. அவர் உங்களை முன்குறித்தார், அதன் பிறகு தான் உண்டாக்கினார். And then he called you. அதன் பிறகு உங்களை அழைத்தார். Then he justified you. பிறகு உங்களை நீதிமான்களாக்கினார். That he saved you. பிறகு ரட்சித்தார். Justified means to save. நீதிமான்களாக்கினார்னு சொன்னா ரட்சித்தார்னு அர்த்தம். And those he also just glorifies. அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Now this is a great and wonderful statement. இது ரொம்ப பிரமாதமான ஒரு அறிக்கை மாதிரி இருக்கு. There is so much depth into it. இதுல மிகுந்த அர்த்தம் இருக்கிறது. You know, whenever I look into it, I get very excited about it. பிறகு நீதிமான்களாக்குகிறார். Then he glorifies. பிறகு மகிமைப்படுத்துகிறார். There is the whole process of the making of us into the image of God's Son. நம்மை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறாரே, அந்த முறை அங்கே வெளிப்படுகிறது. So with this in mind, let's look at why God made us. இதை மனதிலே கொண்டவர்களாய் ஏன் தேவன் நம்மை உண்டாக்கினார் என்பதை கவனிப்போம். Go back to Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு மீண்டும் செல்வோம். There we have the beginning of man. மனிதனுடைய ஆரம்பத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். His creation, his appearance into the world. அவனுடைய சிருஷ்டிப்பு, உலகத்தில் அவன் வந்தது எல்லாம் பார்க்கறாங்க. So in Genesis chapter 1 verse 26 we see God saying, let's make man. ஆதியாகமம் 1:26 தேவன் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்குவோமாக என்று. Who is he talking to? யாரிடம் அவர் பேசுகிறார்? There is a great board meeting happening between Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு இடையே ஒரு பெரிய போர்ட் மீட்டிங்கே நடக்குது. In some way the three persons of the blessed Holy Trinity are involved in the making of man into the person that he will be according to God's purpose. தேவனுடைய தீர்மானத்தின்படி, நோக்கத்தின்படி இந்த மனிதன் இருக்க போகிறானே, இதற்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து அதை குறித்து கலந்தாலோசிக்கிறார்கள். This is not something to be done in just one stroke. இது ஏதோ சும்மா அப்படி செஞ்சு முடிக்கிற ஒரு காரியம் அல்ல. Not just God doing it. அல்ல ஏதோ தேவன் அதை செய்கிறார்னு கிடையாது. All three persons of the blessed Holy Trinity are going to have a part in it. தூய திருத்துவத்தில் உள்ள மூவருமே அதுல பரிசுத்த பங்கெடுக்க போகிறார்கள். The three will have three different departments and carry out three different kinds of responsibilities concerning the making and the perfecting of this man. மூன்று பேருக்கு மூன்று துறைகள் இருக்கிறது, மூன்று பேருக்கு மூன்று பொறுப்புகள் இருக்கிறது. மனிதனை பூரணப்படுத்துவதிலே இவர்கள் மூன்று பேர் செயலாற்ற வேண்டும். In the making of man into the image of God. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மனிதனை மாற்றுவதிலே இவர்கள் பங்கு இருக்கிறது. So the first person is God the Father. ஆகவே இதிலே முதலாவது பங்கு பிதாவாகிய தேவனுடையது. And what is his responsibility? அவருடைய பொறுப்பு தான் என்ன? He says, all right, I will make man. அவர் சொல்ல, சரி, நான் மனிதனை உண்டாக்குகிறேன். Make man means I will make him into a physical being. உண்டாக்குகிறேன் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அவனை உண்டாக்குகிறேன். So we read in Genesis chapter 2 verse 7. ஆகவே தான் ஆதியாகமம் 2:7 பார்க்கிறோம். The Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். So here is the making of man as a physical being who lives on this earth. இங்கே மனிதனை பூமியிலே வாழக்கூடிய சரீரத்தை கொண்ட ஒரு மனிதனாய் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். He's got a body, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. and into that body God breathes and he becomes a living soul. அந்த சரீரத்துக்குள்ளே தேவன் ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவாக The மாறுகிறான். breath of life, that which makes him live, comes into him and God breathes into him. அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ சுவாசத்தை தேவன் அவன் நாசியிலே ஊதுகிறார். Now here is man. இங்கே மனிதன் இருக்கிறான். God made him. தேவன் அவனை உண்டாக்கினார். Genesis 2:7 says the Lord God formed man and breathed into his nostrils, and there was man. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் உண்டானான் என்று 2:7 சொல்கிறது. Now the Bible says after God made man, there was the seventh day and God rested on the seventh day. தேவன் மனிதனை உண்டாக்கின பிறகு 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. Now God said, my job is over. I've carried out my responsibility. தேவன் சொல்றார், என் வேலை முடிஞ்சிருச்சு, என் பொறுப்பை நான் செஞ்சிட்டேன். I've made man. மனிதனை உண்டாக்கிட்டேன். All three of us are involved. இந்த மூவரும் ஈடுபட்டு இருக்கிறோம். I've done my part. என் வேலையை, என் பங்கை நான் செஞ்சிட்டேன். I have made man. மனிதனை உண்டாக்கி விட்டேன்.
Now the second phase begins. இப்போது இரண்டாவது கட்டம் ஆரம்பமாகிறது. You see, there in the second phase we have Christ, the Son of the living God. இரண்டாவது கட்டத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய Who கிறிஸ்துவை is this காண்கிறோம். eternal Son? இந்த நித்திய குமாரன் யார்? Now, first of all, you need to think right about Christ. முதலாவது கிறிஸ்துவை குறித்து நாம் சரியான விதத்தில் சிந்திக்க வேண்டும். You know, most often Christians think only about Christ in terms of what he was from 2000 years ago. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை குறித்து நினைக்கும் போதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் என்னவா இருந்தாரோ அப்படிதான் எண்ணி பார்க்கறாங்க. That he was born in Bethlehem on Christmas Day. பெத்லகேம்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்தார். So they celebrate Christ's birthday. ஆக கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. He was not born on December 25th 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்து பிறக்கல அவர். The Bible says in the beginning was the word was with God and the word was God. வேதம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So what happened 2000 years ago when he was born of Mary? ஆகவே 2000 வருஷங்களுக்கு முன்னால என்ன ஆயிற்று என்றால் அவர் மரியாள் இடத்துல வந்து பிறந்தார். He came into the world, that's what happened. அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார், அதான் நடந்தது. He was already there. ஏற்கனவே இருந்தார். Now he is making an entry into the world. இப்போ இந்த உலகத்திலே வந்து நுழைகிறார். You got to think about Christ in the right way. கிறிஸ்துவை பற்றி சரியான விதத்துல சிந்திக்க He வேண்டும். didn't come into being on that day. ஏதோ அன்னைக்கு தான் கிறிஸ்து வந்தார், ஏற்பட்டார் என்று கிடையாது. On my birthday I came into being. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் வந்து பிறந்தேன். But he was not like that. ஆனா கிறிஸ்து அப்படி கிடையாது. He was a person who was already there. In the beginning was the word was with God and the word was God. அவர் ஏற்கனவே இருந்தவர். ஆகவே தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறது. He was already there. ஏற்கனவே He is இருந்தவர். the creator. அவர்தான் He சிருஷ்டிகர். did everything. அவர்தான் எல்லாவற்றையும் செய்தார். Now he is making entry into the world through the virgin's womb as a little baby in Bethlehem. இப்போது பெத்லகேமிலே ஒரு கன்னியின் வயிற்றிலே சிறு குழந்தையாக வந்து உதிக்கிறார். This is the wonder of wonders. இதுதான் அதிசயத்திலும் ஒரு So அதிசயம். when we celebrate Christmas, we must think about it rightly. ஆகவே கிறிஸ்மஸை கொண்டாடும் போது சரியா சிந்திச்சு கொண்டாடணும். We think that is birthday like any other child's birthday. மற்ற குழந்தையுடைய பிறந்தநாள் போல நினைச்சிட கூடாது. This is God entering into the world. இது தேவனே இந்த உலகத்தில் வந்து The Son பிரவேசிப்பது. of God making an entry into this world. தேவ குமாரன் இந்த உலகத்துக்குள்ளே வந்து நுழைகிறார். So he is the eternal Son. ஆகவே அவர் நித்திய குமாரன். That is why Christian teaching has an area of teaching where they call it the pre-existence of Christ. They teach about the pre-existence of Christ. That means he existed before he came 2000 years ago into the world. ஆகவே தான் கிறிஸ்துவ போதனையிலே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னரே இருந்தார் என்று ஒரு குறிப்பிட்ட போதனையே இருக்கிறது. They teach it very strongly. அது ரொம்ப பலமாய் If you போதிப்பார்கள். don't get that right, then you go wrong everywhere. அத சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பிறகு எல்லாமே தப்பா போகும். All right. Now, what is his business? அவருடைய வேலை தான் என்ன? The Father created man. பிதா மனிதனை சிருஷ்டித்தார். What is Jesus' job? இயேசுவுடைய வேலை தான் என்ன? Well, you can understand Jesus' job if you just read about Jesus in the Gospels. சுவிசேஷங்களிலே இயேசு குறித்து வாசித்தாலே அவருடைய வேலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள He முடியும். is the great life giver. அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர். He says, I came to give life. அவர் சொன்னார் நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். He didn't say, I came to start a religion. நான் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தேன்னு சொல்லல. No, he said, I came to give life. கிடையாது, அவர் சொன்னார் நான் ஜீவனை கொடுக்க That வந்தேன். life much more abundantly. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட He வந்தேன். is the giver of eternal life. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். How many times he says that those who believes in him will have eternal life? எத்தனை பேர் அவர் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருப்பான் என்று. Whoever believes in me has life, has passed from death to life. என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் So என்று he is the சொல்கிறார். great life giver. ஆகவே அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர். In John 3:16, that famous verse, we have it right there also. யோவான் 3:16 அந்த அற்புதமான வசனத்தில் அதை பார்க்கிறோம். God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but must have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். Christ is the giver of life. கிறிஸ்து தான் ஜீவனை அருளுகிறவர். Believing in him brings life. அவரை விசுவாசிக்கும் போது ஜீவன் வருகிறது. So his business is to give life. ஆகவே அவருடைய வேலை ஜீவனை கொடுப்பது. Now how does he give life? அவர் எப்படி ஜீவனை கொடுக்கிறார்? You see, when Adam was made in the beginning, ஆதாம் ஆதியிலே உண்டாக்கப்பட்ட போது there was 2 trees kept in the Garden of Eden. அங்கே ஏதேன் தோட்டத்திலே 2 மரங்கள் வைக்கப்பட்டது. One is called the tree of life. ஒன்று ஜீவ விருட்சம் என்று The அழைக்கப்பட்டது. other is called the tree of the knowledge of good and evil. இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று அழைக்கப்பட்டது. The 2 trees. 2 விருட்சங்கள். God specifically forbade Adam and Eve from eating from the tree of the knowledge of good and evil. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் தெளிவாய் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். Now they were supposed to eat out of the tree of the knowledge of tree of the tree of life. இவர்கள் அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து தான் எடுத்து புசிக்க வேண்டும். What will happen if they ate of the tree of the life? அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து புசித்தால் என்ன ஆகும்? That they will live forever. அவர்கள் என்னென்றும் வாழ்வார்கள்.
God intended this tree of life to be there in the garden so that they will repeatedly eat out of the tree of life and live forever in the presence of God, enjoying all that God has purposed for them. இந்த ஜீவ விருட்சத்தை அவள் திரும்ப திரும்ப புசித்து தேவன் அவளுக்காக என்னவெல்லாம் திட்டமிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் அவள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அந்த விருட்சத்தை தேவன் அங்கே வைத்தார். Some people say, where is that? சில சொல்வாங்க அது எங்க இருக்குன்னு. Read it in Genesis chapter 3 verse 22. அதே 3:22 அதை வாசிக்கிறோம். Then the Lord God said, behold, the man has become like one of us to know good and evil, and now lest he put out his hand and take also of the tree of life and eat and live forever. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். So the tree of life was intended to be partaken of so that he can live forever enjoying God. ஆகவே ஜீவ விருட்சம் எதற்காக? அதை எடுத்து அவன் பறித்து புசித்து என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காக தான். Now that he has partaken of the tree of the knowledge of good and evil, இப்போது அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே பங்கடைந்ததனாலே, now that he has transgressed, இப்போது அவன் மீறுதலுக்கு now உட்பட்டதனாலே, that he has fallen, இப்போது அவன் விழுந்து போனதனாலே, and in a fallen condition if he takes and eats, விழுந்து போன நிலையிலே அவன் அதை எடுத்து சாப்பிட்டால், then in that condition he will exist forever, பிறகு அந்த நிலையிலே என்றென்றைக்கும் அவன் இருப்பான். which God doesn't want. அது தேவனுக்கு விருப்பம் அல்ல. God doesn't want man to live in that fallenness, in that fallen condition forever and ever. விழுந்து போன நிலைமையிலே என்றென்றைக்குமாய் மனிதன் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. God wants man to live forever in the condition that he wants man to be in. மனிதன் எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த நிலையிலே தான் அவன் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். That's the reason he puts him out of the garden, to keep him away from the tree, from having access to the tree of life. ஆகவே தான் ஜீவ விருட்சத்தை கிட்ட அவன் வர முடியாதபடிக்கு தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்புகிறார். Now you say, why did God put the tree of life? நீங்கள் கேட்கலாம், ஏன் தேவன் ஜீவ விருட்சத்தை அங்க வைத்தார் என்று. அவரே எடுத்து பேசாம ஊட்டி விட்டுருக்கலாமே, ஒழுங்கா இருந்திருப்பாங்க. People say we could have just and he need not have put the tree of the knowledge of good and evil. ஏன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சே இருக்க தேவையில்லையா? He could have just avoided that. அதை வைக்காம தவிர்த்து If இருக்கலாமே. he had avoided that, everything would have been so simple. அதை தவிர்த்து இருந்தா எல்லாமே ரொம்ப சிம்பிளா போயிருக்கும். But here is this. ஆனா விஷயம் இங்க தான் இருக்கு. You see, God's eternal Son was a God pleaser. தேவனுடைய நித்திய குமாரன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவராய் இருந்தார். How did he please God? அவர் எப்படி தேவனுக்கு பிரியமாய் In the இருந்தார்? New Testament, after he came into this earth, how he pleased God is mentioned to us. புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்துல வந்த பிறகு எப்படி அவர் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். And I believe that principle holds for before coming into this world also. அதே கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் உலகத்துல வருவதற்கு முன்னாலேயும் அவர் வாழ்ந்திருப்பார் என்று நான் What நம்புகிறேன். does it say about him? அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? It says in the book of Hebrews that he learned obedience. எபிரேய நிருபம் சொல்லுகிறது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He had to have options and have obedience. அவருக்கு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது, அதன்படி அவர் தெரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. He was to choose to serve God, choose to do the will of God, choose to obey God, and choose to submit himself to God. தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்த, தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. Otherwise he would be an automaton, he's a machine, a robot, இல்லாவிட்டா ஒரு இயந்திர மனிதனை போல தான் அவர் இருந்திருப்பார். just doing whatever God says. தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அப்படியே செஞ்சிட்டு For இருப்பார். that God need not have made a man, or God need not have son, he can have machines. இதுக்கு தேவனுக்கு குமாரனும் தேவையில்லை, பல குமாரர்களும் தேவையில்லை, மெஷினே போதும். It will do whatever he commands and instructs. தேவன் கட்டளையிட்டு சொல்லுகிற எல்லாவற்றையும் அது செய்து முடித்து விடும். So the choice is the most important thing. ஆகவே அந்த தெரிந்து கொள்ளுதல் அதான் ரொம்ப முக்கியம். You can do otherwise, but you choose to do this, and that is what makes it wonderful and beautiful. நீங்கள் வேறு விதமாக கூட செய்யலாம், ஆனாலும் இப்படி தான் செய்வேன் என்று தெரிந்து கொள்வதனால அதுதான் ரொம்ப இன்பமா இருக்கு. Choosing to do what pleases God. தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யும்படி தெரிந்து கொள்ளுகிறீர்கள். That is why in Philippians chapter 2 verse 5 to 11 we read this. ஆகவே தான் பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். Let this mind be in you which was in Christ Jesus also, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. who being in the form of God thought it not robbery to be equal with God. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். Let me read that fully to you. முழுசா வாசிக்கிறேன் உங்களுக்கு. Who thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, தம்மை தாமே வெறுமையாக்கி, taking the form of a servant and coming in the likeness of man. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Now this is talking about Christ's obedience in all these things. இந்த எல்லா விஷயங்களிலும் கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதுதான் சொல்லுது. He could have stayed in heaven. He could have said, Father, don't mess with me. I don't want to go to that place.
That's an evil place. I don't want to go there. அவர் பரலோகத்திலே இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், பிதாவே அந்த பூமி வேண்டவே வேண்டாம், அது ஏற்கனவே பயங்கரமா இருக்கு, நான் போக மாட்டேன்னு இருக்கலாம். It's very comfortable here. இங்கே ரொம்ப வசதியா இருக்கு. Why do you want to send me over there? என்னையே அங்க அனுப்ப விரும்புகிறீர்? No, I want to stay in heaven. இல்ல, நான் இங்கே இருக்க விரும்புறேன். He says, who being in the form of God thought it not robbery to be equal with God. சொல்லுகிறார், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. Made himself of no reputation, taking the form of a bond servant, coming in the likeness of men. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். All of that he did willingly. இதெல்லாம் அவரே முன் வந்து செய்தார். To please God, because this was God's purpose and God wanted it. தேவனை பிரியப்படுத்தும்படி அப்படி செய்தார். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய நோக்கமா இருந்தது. Being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். See, this is how Jesus lived. இயேசு இப்படிதான் வாழ்ந்தார். He had options. அவர் எப்படியும் செய்யலாம் இருந்தது. You know, that's why in the Garden of Gethsemane, that thing comes out, you see. ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்துல அது வெளியே வருது. He was agonizing in Gethsemane. கெத்செமனேல வேதனைப்படுகிறார். And he says, Father, if it be possible, let this cup pass from me. சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் அந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கடவுது அப்படின்றாரு. Could he have walked away? அவர் அதிலிருந்து வெளியே வேண்டான்னு சொல்லி போயிருக்க முடியுமா? Could he have said no to the cross? சிலுவை வேண்டான்னு சொல்லி இருக்க முடியுமா? Did he have the option? அவருக்கு அந்த தெரிந்து கொள்ளுதல் இருந்ததா? Did he have the freedom to do it? வேணும் வேணான்னு சொல்ல முடியுமா? அந்த சுதந்திரம் இருந்ததா? The beautiful thing is, he had the option, he had the freedom to do it, but he chose to die on the cross of Calvary. இது அற்புதமான விஷயம் இதுதான். வேண்டும் வேண்டாம் என்று அவரால் சொல்ல முடியும், அந்த சுதந்திரம் இருந்தது. ஆனால் சிலுவையை தெரிந்து கொண்டதே அவர்தான். So even though for a moment in agony he said, let this cup pass from me, the very next moment he says, nevertheless not my will but thy will be done. ஆகவே அந்த வேதனையின் சமயத்தில் இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கடவது என்று சொன்னவர் அடுத்த வினாடியே ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று சொல்லுகிறார். Even though this is a terrible thing and a very horrible thing, because it's the will of God, he says, yes, I will do it. இது பயங்கரமான கொடூரமான ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவ சித்தமா இருக்கபடினாலே இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். That's the son. அதுதான் குமாரன். That's the son who exercised his options to do the will of God. இந்த குமாரன் தான் தேவ சித்தத்தை செய்ய தன்னுடைய விருப்பத்தை பயன்படுத்தி செய்தார். அதை 2000 years ago when he lived on this earth, this is how he did it. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்துல வாழ்ந்தபோது இப்படிதான் அவர் வாழ்ந்தார். When Proverbs says that he was daily the delight of God in eternity past, கடந்த நித்தியத்திலே அனுதினமும் தேவனுடைய மனமகிழ்ச்சியா அவர் இருந்தார் என்று நீதிமொழிகள் சொல்லும்போது, it means that he pleased God daily. அவர் அர்த்தம் என்ன? அனுதினமும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். How did he do it? அவர் எப்படி பிரியமாய் இருந்தார்? I think exactly how we read it in Philippians 2 and in the book of Hebrews, by obedience, by doing what God wanted, by living for God, by doing the will of God. He was pleasing his God and he was the delight of God from all eternity. பிலிப்பியரிலும் எபிரேயரிலும் வாசிக்கிறோமே, அவர் தாமே முன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலமாக தேவனுக்கு பிரியமாய் இருந்தார், மனமகிழ்ச்சியாய் இருந்தார். அதே போலதான் நித்தியமாய் செய்திருப்பார். From the beginning he was like that. ஆதியிலிருந்தே அப்படிதான் இருந்தார். Fully obedient, fully doing the will of God. முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் தேவ சித்தத்தை செய்தார். So when God made man, ஆகவே தேவன் மனிதனை உண்டாக்கின போது, the only way he's going to be like that son is to have the same kind of options and to choose to do the will of God every day and all the time, fully and completely. அதே குமாரனை போல இந்த குமாரர்களும் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்வேன் என்று அவர்களே முன் வந்து தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். That is why the tree of the knowledge of good and evil. ஆகவேதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அங்கே இருந்தது. I'm explaining why the God could not do it any other way other than putting the tree of the knowledge of good and evil. தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைக்காமல் இருக்க முடியாதங்க. It has to be there. அதங்கதான் இருக்கணும். Because this is what calls for obedience. ஏனென்றால் அதுதான் கீழ்ப்படியும்படி தள்ளுகிறது. This is what is going to show whether you're going to obey or disobey. கீழ்ப்படிய போகிறாயா, கீழ்ப்படிய போகிறானா அல்லது கீழ்ப்படியாமல் போவானா, அதுதான் அதை காண்பிக்க போகிறது. Are you going to become like that son or are you going to be like a different son? அந்த குமாரனை போலவே இருக்க போகிறாயா அல்லது வித்தியாசமான குமாரனா இருக்க போகிறாயா? Are you going to be like the first begotten, my only begotten son, or are you going to be a different person? ஒரே பேரான முதல் பேரான குமாரனை போல இருக்க போகிறாயா அல்லது வித்தியாசமான குமாரனா இருக்க போகிறாயா? How to know that? அதை எப்படி அறிந்து கொள்வது? Put the tree of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அங்க வைக்கணும். That's the reason. அதுதான் காரணம். So there was the tree of the knowledge of good and evil. ஆகவே தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அங்க இருந்தது. So that man can exercise obedience to God and to God's will and embrace God's purposes every day. எதற்காக என்றால் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சித்தத்தை பயன்படுத்தி அவனே மனம் உவந்து
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ள வேண்டும். So that every day he can please God with his will totally yielded to God's will. அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அந்த விதத்திலே தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியும். But you know what happened? ஆனா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். The whole show was spoiled. எல்லாமே கெட்டு போச்சு. The devil saw that man was going to go to the tree of life and partake of it and live forever enjoying God's presence. மனுஷன் ஜீவ விருட்சத்தை பறித்து புசிப்பான், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று என்றென்றைக்குமாய் வாழ்வான் என்பதை பிசாசு கண்டான். He knew that man was going to be so blessed. மனிதன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க போகிறான் அவன் கண்டான். Man is going to have eternal life. மனிதன் நித்திய ஜீவனை பெற போகிறான். Man is going to have abundant life. மனிதன் பரிபூர்ண ஜீவனை உடையவனா இருக்க போகிறான். Man is going to become a totally spiritual being, totally yielded to God, living in obedience to God, being the delight of God every day. மனிதன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் தன்னையே தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலும் இணங்கி ஒப்புக்கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே மனமகிழ போகிறான் என்பதை கண்டான். And he knew that if a man does that, what God will do for him. அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் செஞ்சான்னா அவனுக்கு தேவன் என்னெல்லாம் செய்வார்னு. Because the devil knew God very well. ஏன்னா பிசாசுக்கு தேவனை நல்லா தெரியும். God is a God of love. தேவன் அன்பின் தேவன். If a person will obey him, ஒருவன் அவருக்கு கீழ்ப்படிந்தால் there is nothing that is impossible to that man. அந்த மனிதனால முடியாதது எதுவுமே I கிடையாது. say to you today, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், hearing the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் if a கேட்கிறீர்கள், man will choose to obey God, ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய தெரிந்து a கொண்டால், man will choose to yield his will to the will of the Father, ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு இணங்கி ஒப்புக்கொடுக்க தீர்மானித்தால், if man will choose to do the will of God and make it his mission in life to live for the purposes of God, ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன், தேவனுடைய நோக்கங்களுக்காக மட்டுமே நான் வாழுவேன் என்று தீர்மானித்தார், the man will not be a man pleaser but God pleaser. நான் மனிதனை பிரியப்படுத்த மாட்டேன், தேவனை மட்டுமே பிரியப்படுத்துவேன் என்று ஒருவன் தீர்மானித்தார், And I say to you, my friend, for that man nothing is impossible. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மனிதனாலே கூடாதது எதுவுமே கிடையாது. Because God of heaven and his favor is upon that man. ஏனென்றால் பரலோகத்தின் தேவனுடைய தயவு அந்த மனிதன் மேல் இருக்கிறது. God's blessings will be upon that தேவனுடைய man. ஆசீர்வாதங்கள் அந்த மனிதன் மேல் இருக்கிறது. This is what God wanted man to be. மனிதன் இப்படிதான் இருக்கணும் தேவன் விரும்பினார். God wanted man to be eating of the tree of life and rejecting the tree of knowledge of good and evil, and exercising obedience every day and living into the abundant provision of God with eternal life. மனிதன் ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டும், அவனே அனுதினமும் தீர்மானித்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க மாட்டேன் என்று இந்த விதத்திலே தேவனை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார். But then what happened? பிறகு என்ன ஆயிற்று? Man failed. மனிதன் தவறினான். Didn't live up to God's expectation. தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி அவன் இல்லை. But then God did not give up. என்றாலும் தேவன் விட்டுவிடவில்லை. God said to the devil, who is the instigator of this whole fall, மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து தூண்டிவிட்ட பிசாசை பார்த்து தேவன் சொன்னார். He said, you know, I am God and I already knew that this will happen. சொன்னார், நான் தேவன், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். But I have chosen man for myself. ஆனால் மனிதனை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். I'm not going to leave him into your hands. உன் கையில அவனை விட்டுவிட போறதில்லை. Man is for me. மனிதன் எனக்கானவன். So I have also a plan in place, a plan of redemption, a plan of salvation, which I am going to put in effect to save and redeem man. ஆகவே மனிதனை மீட்டு எடுத்துக்கொள்ள ஒரு மீட்பின் திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை நான் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டேன். So that man will not have to stay under the power and the dominion of Satan and be without any help. ஆகவே மனிதன் இப்போது பிசாசுடைய வல்லமை ஆளுகையின் கீழே உதவி இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. So Jesus came. ஆகவேதான் இயேசு வந்தார். Jesus died on the cross. இயேசு சிலுவையிலே மரித்தார். Jesus took our sin. இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். Jesus took our punishment. இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். Jesus died our death. இயேசு நம்முடைய மரணத்தை மரித்தார். Went down all the way into the hell which we should have gone into. நாம் சென்றிருக்க வேண்டிய நரகம் வரைக்கும் அவரே சென்றார். So that we can go to heaven. நாம் பரலோகத்துக்கு போவதற்காக. So that we can have eternal life. நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக. Jesus did everything. இயேசு எல்லாவற்றையும் செய்தார். Now if you want to get saved, you don't have to say I'm bound, I can't do it. You can simply say yes to Jesus. And no devil can hold you still. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட விரும்பினா நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்னால முடியலன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க இயேசு எனக்கு வேண்டும், பிசாசு வேண்டாம் என்று உங்களால் சொல்ல முடியும். You believe in the Son of God, you will have eternal life. தேவகுமாரனை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. No reason for anybody to go to hell. யாரும் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. If you will just open your mouth and confess the Lord Jesus and believe in your heart, you will pass from death to life. இயேசுவை ஆண்டவர் என்ற இதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் போதும், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுவீர்கள்.
So the life giver Jesus Christ got into work. அப்பொழுது ஜீவனை அருளுவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே வேலை செய்ய ஆரம்பிப்பார். No, the life giver Jesus Christ got to work of redemption, got to the work of redemption, got started with the work of redemption. ஜீவனை கொடுக்கிறார் இயேசு அந்த மீட்பின் வேலையை உங்களுக்குள்ள ஆரம்பித்து விட்டார். The father finished his work in the beginning. பிதா தம்முடைய வேலையை ஆதியிலே முடித்து விட்டார். And he rested. அவர் ஓய்வெடுத்து Jesus came and died on the cross, rose again, ascended into heaven, made atonement for our sins, and then he also rested. The Bible says that he seated at the right hand of the Father. இயேசு இந்த உலகத்திலே வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தார், அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து பரமேறி இப்போது அவர் பிதாவின் வலது பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. He says, Father, I have done everything. அவர் சொல்றார், பிதாவே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். Phase 2 is over. இரண்டாவது கட்டமும் முடிஞ்சிருச்சு. I have done everything. நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். Man messed it up. மனுஷன் எல்லாத்தையும் போட்டு குழப்பினான். There I went. நான் சென்றேன். I died. நான் மரித்தேன். I did everything. எல்லாத்தையும் செய்தேன். And whatever you wanted me to do, I have done it. நான் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்பினீரோ அதெல்லாம் செஞ்சிட்டேன். God approved it. தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். God said, yes, you've done it perfectly. நீர் அதை பூரணமாய் செய்தீர் என்றார். The resurrection is the sign and the seal of that approval. தேவன் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமே இயேசுவின் உயிர்த்தெழுதல். Because he was so pleasing to God, God was pleased with the work of redemption. He raised him from the dead. அந்த மீட்பின் கிரியையிலே தேவன் அவ்வளவு பிரியமா இருந்தனால தான் அதை முடித்த உடனே அவரை எழுப்பினார். Now, இப்போது phase 3. மூன்றாவது கட்டம். That is the work of the Holy Spirit. இதுதான் ஆவியானவருடைய வேலை. The third person of the Blessed Holy Trinity. தூய திருத்துவத்தின் மூன்றாவது நபர். What is he doing? இவர் என்ன செய்கிறார்? Jesus said, I got to go. இயேசு சொன்னார், நான் போகணும். The disciples were worried. They said, are you going? சீஷர்களுக்கு ஒரே கவலை, நீர் போகிறீரா ஆண்டவரே? He said, it is expedient that I go. அவர் சொன்னார், நான் போறது நல்லது. Good for you. உங்களுக்கு நல்லது. Because my work is over. What am I going to do staying here? ஏன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? My Father sent me here for a purpose to do something and I am finished. ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு நோக்கத்தோடு பிதா என்னை அனுப்பினார், அதை செஞ்சு முடிச்சிட்டேன். So now I'm going back. இப்ப நான் திரும்ப போகிறேன். But another person is coming. ஆனால் இன்னொருவர் வருகிறார். Because now the third phase is beginning. ஏன்னா இப்ப மூன்றாவது கட்டம் ஆரம்பமாகிறது. He is going to come. அவர் வர போகிறார். What is he going to do? அவர் என்ன செய்ய போகிறார்? He is going to come and he is going to be the great helper. அவர் வந்து உங்களுக்கு உதவியாளராக இருக்க Two போகிறார். things he is going to do. ரெண்டு காரியங்களை அவர் செய்ய போறார். He is going to conform you to the image of his son, help you conform you to the image of his நீங்கள் son. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு உங்களுக்கு உதவ போகிறார். Just like Romans 8:29 says. ரோமர் 8:29 சொல்வது போலவே. So that you may be conformed to the image of the first begotten son. அந்த முதல் பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறுவதற்கு The Holy Spirit is working in us. ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். Jesus is not working in us now. இயேசு இப்போது நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Jesus' work is over. இயேசுவின் வேலை முடிந்து விட்டது. Some people are still singing, come by here, Lord. சில இன்னும் பாட்டுக்கறாங்க, இயேசுவே வாரம் அங்கே வாரம். Jesus said 2000 years ago I came by and went, don't you know? இயேசு என்ன கேக்குறார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து திரும்பி போய்ட்டேனே தெரியாதா? Don't be singing, come by here, Lord. இங்க வாரம் ஆண்டவரே அப்படி பாடிட்டு இருக்காதே. Now open your heart to the Holy Spirit. இப்போது ஆவியானவருக்கு உள்ளத்தை திற. Holy Spirit is there. ஆவியானவர் இருக்கிறார். He is the great helper. அவர்தான் உதவி செய்கிறவர். Put your faith in Jesus. உன் விசுவாசத்தை இயேசுவின் மேல் வை. Allow the Holy Spirit to work in your heart. ஆவியானவர் உள்ளத்திலே கிரியை செய்ய இடம் கொடுங்க. Let him shape and form you. அவர் உங்களை உருவாக்கி வணையட்டும். Let him make you. உங்களை உருவாக்கட்டும். Because the great project which began in Genesis 1:26 is being carried out still. ஆதியாகமம் 1:24 ஆரம்பித்த அந்த மிகப்பெரிய வேலை தொடர்ந்து இன்னமும் நடைபெறுகிறது. It started there. அங்க ஆரம்பித்தது. God said, let us make man in our image. தேவன் சொன்னார், நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக. Was man made in the image of God? மனிதன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டானா? Yes. ஆம். On that day. அந்த நாளிலே உண்டாக்கப்பட்டான். But still he had to eat of the tree of life and obtain eternal life and come to a state where he will live forever, which did not happen on the day he was made. என்றாலும் மனிதன் தொடர்ந்து ஜீவ விருத்தத்தை புசித்து நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஆனால் உண்டாக்கப்பட்ட போது அவன் அப்படி புசித்து அப்படி வாழ வேண்டிய நிலைக்கு வரவில்லை. That was a progressive thing. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அனுதினமும் நடைபெற வேண்டிய ஒன்று. அது நடைபெற வேண்டும். He has to obey and obey and obey God and live like that and become like that son. அவன் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கீழ்ப்படிந்து அந்த குமாரனை போல வாழ வேண்டும். So Genesis 1:26 is the beginning of a great project. ஆகவே ஆதியாகமம் 1:26 ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஆரம்பம் தான். Let us make man in our image. மனிதனை நம்முடைய சாயலிலே உண்டாக்குவோமாக. Started there. அங்கே ஆரம்பித்தது. There were some snags in the middle. இடையிலே கொஞ்சம் கோளாறு வந்து ஏற்பட்டது. But how many of you know God wants what he wants and he knows what he wants and he gets what he wants, no matter who stands in the way. தேவனுக்கு அவருக்கு என்ன வேணும்னு தெரியும். அவருக்கு என்ன வேணுமோ அதை என்ன ஆனாலும் சரி அவர் அதை நிறைவேற்றியே தீருவார். Nothing can stand in the middle. எதுவும் இடையிலே நிற்க முடியாது. That is why after talking about this in Romans 8:29, ஆவேதா ரோமர் 8:29 இத பத்தி பேசின பிறகு verse 31 he says, if God be for us in this way, who can be against us?
இந்த விதத்திலே தேவன் நமது பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்கிறார். You know what Paul is saying? பவுல் என்ன சொல்ல தெரியுமா? He is saying, if God is working all these things out for me so that I am conformed to the image of his son, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நான் ஒப்பாவதற்கு தேவன் இவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்றால், if he chose me, அவர் என்னை தெரிந்து if he கொண்டார், predestined me, அவர் என்னை முன்குறித்தார், if he made me, அவர் என்னை உண்டாக்கினார், and if he sent the Redeemer, அவர் மீட்பரை அனுப்பினார் என்றால், if he justified me, அவரே என்னை நீதிமானாக்கினார் and என்றால், if he glorifies me, அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்றால், then who can stop this? பிறகு இதை தடுத்து நிறுத்துபவன் யார்? I tell you, my friend, are you going to make it? நான் சொல்லுகிறேன், நீங்கள் இதை நிறைவேற்றி முடிக்க Are போகிறீர்களா? you going to become in the image of God? Image of God? தேவ சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற போகிறீர்களா? Are you going to be transformed to the image of God's son? தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற Is போகிறீர்களா? it possible? அது சாத்தியமா? The Bible says yes, nobody and nothing can stop this process. வேதம் சொல்லுகிறது அது சாத்தியம்தான். யாரும் எவரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. God has sent the Holy Spirit. தேவன் ஆவியானவரை அனுப்பி The இருக்கிறார். Holy Spirit is at work right now. ஆவியானவர் இப்போது கிரியை செய்து He is கொண்டிருக்கிறார். forming and shaping us. அவர்தான் நம்மை வணைந்து உருவாக்குகிறார். Oh, we may not be all that much like Jesus right now, நாம் எல்லாருமே இப்போதே ஒருவேளை இயேசுவை போல இல்லாமல் but we are இருக்கலாம். becoming more and more like Jesus every day. ஆனால் அனுதினமும் அதிகமாக இயேசுவை போலவே நாம் மாறுகிறோம். So the Holy Spirit is a very important person today in our lives, ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானவர் ஆவியானவர் தான். because he is bringing the image of God into us. ஏனென்றால் தேவ சாயலை அவர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். That's the one thing he does. அவர் செய்கிற ஒரு காரியம் அது. Second thing he does, அவர் செய்கிற இரண்டாவது காரியம், God said in Genesis 1:26 when he made man, மனிதனை உண்டாக்கின போது ஆதியாகமம் 1:26 தேவன் என்ன சொன்னார்? he said, dominate the earth, பூமியை ஆண்டுகொள், dominate everything. எல்லாவற்றையும் ஆண்டுகொள். The second purpose of the Holy Spirit being here is to give you the power to be the dominator over everything. எல்லாவற்றையும் இப்படி ஆளக்கூடியவனாய் நீங்கள் மாறுவதற்கு உங்களுக்கு வல்லமையை கொடுப்பதுதான் ஆவியானுடைய இரண்டாவது வேலை. Hallelujah. Hallelujah. Are you there? இருக்கீங்களா? Holy Spirit is a spirit of power. ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். Takes an ordinary person and makes you into a powerful person. சாதாரண ஆளை எடுத்து வல்லமையுள்ளவனாய் மாற்றுகிறார். He is working on it. அவர் அதுக்காக வேலை செய்கிறார். God's project is going on. தேவனுடைய வேலை தொடர்ந்து நடக்குது. Look at this. கவனிங்க. You know why? ஏன் தெரியுமா? Because he's not working in you on a Tuesday night when everybody is doing something else. This many people will not be sitting in here eagerly. அவர் வேலை செய்யலன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை இரவு இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் ஏதோ வேலையில இருக்காங்க. ஆனா நீங்க இவ்வளவு அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. The very fact that you are here means to me that the Holy Spirit is doing something, and that is why you are drawn here. நீங்க இங்க இருப்பதை எனக்கு எதை காண்பிக்கிறது? ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆகவே தான் நீங்க இங்க இழுத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். Are you there? இருக்கீங்களா? The Holy Spirit is doing. ஆவியானவர் செய்கிறார். He is shaping you, he is forming you. உங்களை உருவாக்குகிறார், He creates வணைகிறார். the hunger and the desire. அது ஆசையும் பசியும் அவரே He brings கொடுக்கிறார். the knowledge and the revelation. அறிவையும் வெளிப்பாட்டையும் அவர் He gives கொடுக்கிறார். the enlightenment and the illumination. வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் He கொடுக்கிறார். gives you the power and the courage. அந்த வல்லமையும் தைரியத்தையும் He gives you கொடுக்கிறார். an anointing that breaks every yoke of எல்லா bondage. யுகங்களையும் அடிமைத்தனத்தின் நுகங்களையும் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை அவர் Makes you கொடுக்கிறார். like Jesus. இயேசுவை போல உங்களை ஆக்குகிறார். Makes you a dominator over everything. எல்லாருடையவனாய் உங்களை மாற்றுகிறார். You are on that path, my friend. அந்த பாதையிலே தான் நீங்கள் போய் You are கொண்டிருக்கிறீர்கள். proceeding on that path. நீங்கள் அந்த திசையிலே போய் It's கொண்டிருக்கிறீர்கள். happening in you. உங்களிலே அது நடைபெறுகிறது. Hallelujah. ஹalleluya. It's happening in you. உங்கள் வாழ்க்கையிலே அது It's நடக்கிறது. happening in me. என்னிலே அது நடக்கிறது. That's why you need to look forward to every day. ஆகவேதான் ஒவ்வொரு நாளையும் ஆவலோடு எதிர்பார்க்கணும். That is why we sang ஆகவேதான் பாடினோம் இன்னைக்கு about the Holy Spirit. ஆவியானவரை குறித்து. Because he is real. என்றால் அவர் நிஜமானவர். He is at work. அவர் கிரியை செய்கிறார். He is at work now. இப்போது கிரியை When செய்கிறார். you go, he is at work in you. நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களிலே கிரியை செய்கிறார். Developing you. உங்களை வளரச் செய்கிறார். Making you into the image of his son. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் உங்களை And one மாற்றுகிறார். day he is going to present you perfect. ஒரு நாள் உங்களை பூரணர்களாக அவர் நிறுத்த போகிறார். He is going to present you perfect in the image of his son. அவருடைய குமாரனுடைய சாயலிலே பூரணர்களாய் நிறுத்த போகிறார். He is going to conform you to the image of his son. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றி நிறுத்த போகிறார். That is why when God said, let us make man in our image, ஆகவேதான் நம்முடைய சாயலிலே மனிதனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னபோது Genesis 1:26, ஆதியாகமம் 1:26 he got all three involved. மூவரும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். Father, Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த Because ஆவியானவர். it's a long project. ஏன்னா அது ரொம்ப பெரிய வேலை. And the project is going on. அந்த வேலை தொடர்ந்து நடக்குது. And one day it will be completed. Will be a wonderful, beautiful house for God.
ஒரு நாள் அது முடிக்கப்படும் போது தேவனுக்காக அற்புதமான ஒரு மாளிகையாக அது இருக்கும். That's what is happening. அதான் நடக்குது. Stand up together, we'll continue next week. எல்லாரும் எழுந்திருப்போம், அடுத்த வாரம் நாம் தொடருவோம். Amen. Amen. Are you happy you came here tonight? இன்னைக்கு வர வந்தது ஒரு சந்தோஷமா? Praise God. Lift up your hands and say it. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. God made me. தேவன் என்னை உண்டாக்கினார். Jesus redeemed me. இயேசு என்னை மீட்டெடுத்தார். And the Holy Spirit is working in me. ஆவியானவர் என்னிலே கிரியை செய்கிறார். To make me. என்னை உருவாக்கும்படி. Conform me. என்னை ஒப்பாக. To the image of God's Son. தேவகுமாரன் சாயலுக்கு ஒப்பாக. So that I may be like him. நான் அவரைப் போலவே இருக்கும்படி. So that God may be pleased with me. என்னிலே தேவன் பிரியமாய் இருக்கும்படி. So that I may be the delight of God day and night. நான் இரவும் பகலும் தேவனுடைய மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி. So that God will delight in me. தேவன் என்னிலே களிகூரும்படி. The Holy Spirit is working in me. ஆவியானவர் என்னிலே கிரியை செய்கிறார். It's happening. அது நடக்கிறது. Every day. ஒவ்வொரு நாளும். It's getting better and better. சிறப்படைந்து கொண்டே வருகிறது. Hallelujah. Hallelujah. Clap your hands and praise God. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise you, Jesus. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். Thankful for the wonderful plans and purposes of God. பிதாவே, தேவனுடைய அருமையான நோக்கங்களுக்காக திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். May our hearts cherish it, love it and appreciate it. எங்கள் உள்ளங்கள் அதை மேன்மை பாராட்டட்டும், அதை குறித்து சந்தோஷமாய் களிகூரட்டும். Thankful for redemption. மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Through our Lord Jesus Christ. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது. Thank you. Thankful for the work of the Holy Spirit right now. இப்பொழுது ஆவியானவர் செய்கிற கிரியைக்காக ஸ்தோத்திரம். Thank you for all that is going to be accomplished in and through us. எங்களிலே எங்கள் மூலமாக நடைபெற போகிற எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். We are made for you. நாங்கள் உமக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். For your purposes. உம்முடைய நோக்கங்களுக்காக. May your purposes be fulfilled in our lives completely. உம்முடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே. May each and every one of us be the delight of God. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும். Daily. அனுதினமும். In every way. எல்லா விதத்திலும். God's blessings be upon each and every one. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் உண்டாவதாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Let's sing this song and then இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். We'll give him all the praise, all of the praise. Give him all the praise, all of the praise. Before this day is gone, bow before his throne, and I'll give him all the praise. Before this day is gone, I'll bow before his throne, and I'll give him all of the praise. God bless you. Bye-bye. He's worthy of the praise, all of